குழந்தை பிறந்திருக்கு, 5 மாசம் குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த ஜி.கே. மணி ஐயா வந்து என் குழந்தைய கூட பார்க்கல. அவர் பொய் பேசுவதிலே வல்லவர் என்று சொல்வேன். கோசாமல் யோசிக்காமல் பொய் சொல்வார். எங்கள் குடும்பம் பிரிய ஜி.கே. மணிதான் காரணம் என அன்புமணியின் மகள்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் கண்ணீர் மல்க பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாஸ் குடும்ப விவகாரம் தேர்தல் களம் வரை எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் அன்புமணி தரப்பில் பாமக வேட்பாளராக பாடிசெல்வம் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து ராமதாஸ் தரப்பில் ஜி.கே. மணியின் மகனான தமிழ்குமரன் காங்கிரஸ் சார்பில் களம் இறங்கியுள்ளார். செல்வத்திற்கு ஆதரவாக அன்புமணியின் மகள்கள் சங்கமித்ராவும் சஞ்சித்ராவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய சங்கமித்ரா, சமீபத்தில் தனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தையை பார்ப்பதற்கு கூட ராமதாஸை ஜி.கே. மணி விடவில்லை, ஜி.கே. மணி ஒரு துரோகி என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அன்புமணியின் மகள்கள் விமர்சனத்துக்கு மறுப்பு தெரிவித்துள்ள ஜி.கே. மணி, இந்த குற்றச்சாட்டில் நியாயமே இல்லை எனவும் அன்புமணிதான் ராமதாஸுக்கு துரோகம் செய்துவிட்டார் என விளக்கமளித்துள்ளார். அன்புமணி மகள்கள் அவங்கள விட்டு எங்கள் தாத்தாவை பார்க்க விடாம ஜி.கே. மணி பிரிச்சிட்டார். ஏமா நானா பிரித்தேன்? அவங்க குழந்தைகளை கூட பார்க்க விடலையா? என்ன பொய், என்ன அபத்தம். அதே நேரம் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராமதாஸ், பொய் பேசுவதில் அன்புமணியும் அவரது குடும்பத்தினரும் வல்லவர்கள் என விமர்சித்துள்ளார். யோசிக்காமல் பொய் சொல்வார். அவருடைய குடும்பத்தையும் அதுபோன்று பழைக்க வைத்திருக்கிறார்.